ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றது பார்க்கலாம். நிஃப்டி வந்துட்டு 49 பாயிண்ட் பிளஸ்லையும், பேங்க் நிஃப்டி 163 பாயிண்ட் பிளஸ்லயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து கோல்டை பார்த்துட்டோம்னா இன்னைக்கு 75 ரூபாய் ஏறி 10,200 இருக்கு. கோல்டு வந்து இங்க இருந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளால கோல்டை பிசிக்கலா வாங்க முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு கோல்டு பீஸ் வாங்கலாம். கோல்டு பீஸ் வந்து இன்னைக்கு 99 இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு பீஸை நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம். இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா டாடா மோட்டர்ல இருந்து வந்திருக்கு. அவங்களோட நெக்ஸான் கார் வந்துட்டு போன மாசத்துல மட்டும் 22,573 கார் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு ஆவரேஜா பார்த்தோம்னா 752 கார் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஐடி கம்பெனியான டிசிஎஸ், HCL, விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த எல்லா கம்பெனியுமே வந்து 3 இயர் பிலோ தி ஆவரேஜ்ல பிஇ இருக்கு. க்ரோத்தும் பார்த்தோம்னா மியூட்டடா தான் இருக்கு. இதெல்லாம் இல்லாம ட்ரம்ப் வந்துட்டு புதுசாக கொண்டு வச்சிருக்க H-1B விசாவுக்கு ஃபீஸ் ஹை, பிளஸ் வந்துட்டு ஏஐ பூம், இதனால வந்துட்டு ஐடி ஸ்டாக் எல்லாமே ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கு. இந்த ஏஐ பூம்னால 20 பேர் செய்ய வேண்டிய ஒரு வேலையை வந்துட்டு ஒரு ஏஐ கோட் செஞ்சிருக்கு. இதனால வந்துட்டு எம்ப்ளாய்க்கு வந்துட்டு தேவை குறைஞ்சிருக்கு. தேவை குறைஞ்சதுனால அதிகமாக லே ஆஃப் நடக்குது. ஓவராலா வேர்ல்டு வைடா ஐடி கம்பெனியில பார்த்தோம்னா 1.5 லட்சம் பேரை வந்துட்டு லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் மெயினாக வந்துட்டு டிசிஎஸ்ல 12,000 பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான நியூஸா பார்க்கறது. இன்னைக்கு மார்க்கெட் ஏறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து பிஎஸ்யூ ஸ்டாக் அண்டு ஸ்டீல் கம்பெனி ஸ்டாக் தான். ஏன்னா சைனால இருந்து இம்போர்ட் பண்ற ஸ்டீலோட அளவு குறைஞ்சதுனால ஸ்டீல் டிமாண்ட் அதிகமாக இருக்கு. அதனால ஸ்டீல் கம்பெனி எல்லாமே வந்துட்டு ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா ஸ்டீல் இன்னைக்கு பார்த்தோம்னா வந்துட்டு 52 வீக் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டில இருந்து வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு பேட்டர்னை காப்பி பண்ணி மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் ஆனால் அதோட பெர்மிஷன் வந்துட்டு 2040 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இந்த ஒரு ட்ரக் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா நேட்கோ ஃபார்மால இருந்து வந்திருக்கு. நேட்கோ ஃபார்மால என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான ரிசர்ச் பிளஸ் வந்துட்டு கிரவுட்ல வந்து டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு எங்களோட பைப்லைன் வந்து ஃபுல்-ஃப்ளெட்ஜ்டா நாங்க டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ல இருந்து வந்திருக்கு. ஜெயலலிதா நடந்த சைபர் அட்டாக்ல இருந்து ரெக்கவரி ஆக அவங்களுக்கு வந்து $2 பில்லியன் தேவைப்படுது. அந்த $2 பில்லியன் அவங்களால கட்ட முடியல அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நாங்களே வந்து கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா 5 வருஷத்துல வந்துட்டு டாடா மோட்டார் அதை வந்து ரீபே பண்ணிடுவாங்க. ஆனா ஐபிஓ தான். டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்துட்டு நேற்று ஓப்பன் ஆகி 3 நாள் ஓப்பன்ல இருக்கு. யார் வந்துட்டு அப்ளை பண்ணலாமா அவங்களுக்குள்ள அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். இதை அப்ளை பண்றதுக்கு 14,996 ரூபாய் தேவைப்படுது. மொத்தம் 46 ஸ்டாக் தர்றாங்க. கண்டிப்பா லிஸ்டிங் கெயின் இருக்கும். இதை வந்து தைரியமா அப்ளை பண்ணலாம். அடுத்த ஐபிஓ வந்துட்டு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு ஓப்பன் ஆகி 9ஆம் தேதி வரையும் ஓப்பன்ல இருக்கு. இதுக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து 1,080 இருந்து 1,140 ரூபாய் வரையும் வச்சிருக்காங்க. இதுலயும் லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்க 2 ஸ்டாக்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெடரல் பேங்க். இந்த பேங்க் வந்துட்டு இன்னைக்கு 199 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல பேங்க் தான், நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதோட 52 வீக் லோ பார்த்தோம்னா 172 இருக்கு. 52 வீக் ஹை வந்துட்டு 220 இருக்கு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணா ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனியா இது இருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த பேங்க் வந்து இன்னைக்கு 739 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட 52 வீக் ஹை பார்த்தோம்னா 1,400 இருக்கு. 52 வீக் லோ பார்த்தோம்னா 620. இதோட பிபை ரேஷியோ வந்துட்டு 826. புக் வேல்யூவோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை புக் வேல்யூ கண்டிப்பாக ரீச் பண்ணி இதை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இந்த பேங்க்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அதை இப்போ வந்து அதுல இருந்து இப்போதான் ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா வந்துட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வந்து அவங்க தப்பா ஆடிட்டிங் காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்னால ஆர்பிஐ வந்துட்டு சிஓவே மாத்திருக்காங்க. சிஓவே மாத்தி இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சு. கண்டிப்பா இந்த பேங்க் வந்துட்டு 52 வீக் ஹையை வந்துட்டு டச் பண்ணும். 52 வீக் ஹையை
டச் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்துட்டு 50% லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ இந்த பேங்கை ஒன்று ரெண்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனியா இது இருக்கும். இன்னைக்கு இவ்வளவுதான் நியூஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.